வணக்கம். தமிழக போஸ்ட் ஆபீஸ் துறையில தான் ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் வீடியோஸ் போறதுக்காக கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அதனால லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான வேலைவாய்ப்புங்க. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் அபிஷியல் போஸ்ட் ஆபீஸ் கரியர்ஸ் பேஜ்ல காட்டி உங்களுக்கு வந்து ரீட் அவுட் பண்ண போறேன். அதனால இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான கடைசி தேதி இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10/1/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து எண்ட் டேட் வந்து முடியுது. அப்ளிகேஷனுக்கான ஓப்பன் டேட் எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் அபிஷியல் சைட்ல காட்டி உங்களுக்கு வந்து ரீட் அவுட் பண்ண போறேன். அதனால வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ரெக்யர்மெண்ட் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான் ஜாப் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ்க்கான ஓப்பன் டே எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21/12/2024 ஓப்பன் பண்ணாங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான எண்ட் டேட் எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10/1/2025. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் நாளைக்கு தான் அப்ளிகேஷன்ஸ் வந்து டேட் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ்டி, எஸ்டி, ஓபிசி, டபிள்யூசி யாரா இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் வந்து ஜாப் ஸ்கேல்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், சீனியர் மேனேஜர். ஓகேங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்னா உங்களுக்கான ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து 30க்குள்ள இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? நெல்லுன்னு தான் கொடுத்துருக்காங்க. மேனேஜர் போஸ்டிங்ஸ் வந்து அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 23 இருந்து 35 முடிக்கு இருக்கணும். உங்களுக்கான போஸ்ட் ஆஃபீஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 இயர்ஸ் இருக்கணும். சேல்ஸ் மேனேஜருக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து 26 இருந்து 35 ஏஜ் வந்து இருக்கணும். 6 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட் என்னன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா மோர் தென் 50 இயர்ஸ் வந்து இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 70+ ஓப்பனிங்ஸ் இருக்கு போஸ்ட் ஆபீஸ் மட்டுமே. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்டுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் வைஸா வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதை நாம இப்ப வந்து பாத்திரலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இது வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 54 வேகன்சிஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸா வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? யூஆர் கேஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 33 இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் பேமெண்ட் சிஸ்டம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் வைஸா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி அப்ளிகேஷன் சிஸ்டம் மானிட்டரிங், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், டிசைனிங்ஸ், அப்புறம் சொல்யூஷன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் இதுதான் வந்து இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் கிரைட்டீரியா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து யார் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிடெக், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடிஐ, அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன், எலக்ட்ரானிக், கம்யூனிகேஷன்ஸ் இவங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபேவரா இந்த டிகிரி எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடிஷனல் குவாலிபிகேஷனா இருக்கும். அல்லது அப்படின்னா நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஆர் கிராஜுவேட் ஆர் சயின்ஸ் ஓரியன்டா, கம்ப்யூட்டர் ஓரியன்டா நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேண்டிடேட் வித் ஆன் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடிஐ டொமைன் ஆர் பேங்கிங், பினான்சியல் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். மொத்தமா பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஜாப் நோட்டிபிகேஷன் இருக்கு இல்லையா? அந்த 4 டைப்ஸ்க்கும் என்னென்ன குவாலிபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆல்மோஸ்ட் டிகிரி படிச்சிருந்தா போதும். இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்க வந்து எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான லிங்க்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான டெமோ வீடியோவை நான் கண்டிப்பா வந்து மேக் பண்றேன். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட் அப்ளை. ஓகேங்களா? ஒரு ஒரு இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணோம், இவ்வளவு டேட் இருக்கு, என்ன டியூரேஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை வந்து நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஃபார் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா 60% உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு செலக்ஷன் ப்ராசஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேண்டிடேட் ஃபார் கால் பை இன்டர்வியூஸ், குரூப் டிஸ்கஷன் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் தான் இருக்கும். ஜஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட் யார் இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 வந்து இருக்கும். ஓகேங்களா. நீங்க அதர் கேஸ்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 750 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்றீங்க, பேமெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. எஸ்டி ஓபிசி பேக்வர்ட் கிளாஸ் யாரா இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எஸ்டி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஓபிசி கேஸ்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. 10+ இயர்ஸ் பாத்தீங்கன்னா பிடபிள்யூசி ஆர் யூஆர் கேஸ்டுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. எல்லா போஸ்டிங்ஸும் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான சேலரி எவ்வளோ, ரெகுலர் போஸ்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1ல இருந்து 3 முடிக்கும் பே ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல வேலை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 85,920 ஸ்டார்ட் ஆகுங்க. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா சிடி வந்து பாத்தீங்கன்னா 2,25,937 வந்து வரும். ஓகேங்களா. வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட் சைஸா வந்து கொடுத்திருக்காங்க, போஸ்டிங் சைஸா கொடுத்திருக்காங்க. சாரி, போஸ்டிங் சைஸா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரில ஸ்டார்ட் ஆகி 5 இயர்ஸ் அப்புறம் 2 இயர்ஸ் ஒன்ஸ் அதுக்கப்புறம் ஆக்சிசிட்டிஸ் உங்களுக்கு வந்து இவ்வளவு வந்து வரும். ஓகேங்களா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செலக்ட் சர்வீஸ் கிரானன்ஸ் ஃபார் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலிஸ்டிக்காகவும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த அபிஷியல் சைட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இங்க இருக்கு. ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா ஓகேங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூலின்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி டேப் அப் பண்ணீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. இந்த பொசிஷன்ஸ்க்கான ஓப்பனிங் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நாளைக்கு தான். அதனால இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகல. ஜஸ்ட் அதை வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அபிஷியல் சைட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். ஓகேங்களா. வேணும் நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல இருந்து சைட்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நான் சைட் லிங்க்ஸ் வேணா ப்ரொவைட் பண்றேன். ஜஸ்ட் அதுவும் நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன் இது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியன் சிட்டிசன் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ்டிக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் அது நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட், பேமெண்ட் கேட்வே, டாக்குமெண்ட் அப்லோட் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்கலாம்னா டாக்குமெண்ட் அப்ரூவல் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் இன்னும் ரிலீஸ் பண்ணாதனால அவங்களுக்கு வந்து எப்படி டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அதை ஒன்று பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோஸ் அண்ட் இமேஜஸ். ஓகேங்களா. இந்த சைஸ்ல இருக்குமான்னு பார்த்துக்கோங்க. கலர் போட்டோஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐஸ். ஓகேங்களா. நீங்க உங்க கிட்ட ஆல்ரெடி வெப் கேமரா இருக்குன்னா நீங்க ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் நீங்க வந்து ஃபேஸோ சின்ஸோ எல்லாமே நீங்க வந்து போட்டோஸ் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சைசஸ் பிட்வீன் சான் இந்த கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து டிக்ளரேஷன் வந்து மென்ஷன் பண்ணும். இமேஜஸ் அண்ட் ரெசியூம்ஸ். ஓகேங்களா. அதுக்கான பிளாங்க் பேப்பர்ல டைமென்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைல் சைஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்லாஞ்சிங் ஃபார் ஸ்கேன் ஆஃப் இமேஜஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த ஃபைல் என்ன ஃபார்மேட் இருக்கணும், அதுக்கான டைமென்ஷன் என்ன இருக்கணும், ஃபைல் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட டிக்ளரேஷன் வந்து ஒயிட் பேப்பர்ல இருந்து கிளியரா பிளாங்க் பேப்பர்ல எழுதி நீங்க வந்து ஃபில் அப் பண்ண அனுப்புற மாதிரி இருக்கணும். அதுக்கான டைமென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபைல் சைஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களோட ரீசெண்டா இருக்கான ரெசியூம்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனா இருக்கிற மாதிரி அதுக்கான ஃபார்மேட் வந்து பிடிஎஃப் இருக்கணும். அதுக்கான ஃபைல் ஃபார்மேட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்க கால் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய அபிஷியல் சைட்ல வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் பண்ணி அனுப்பிச்சுட்டா போதும். ஓகேங்களா.
த கேபிட்டல் லெட்டர் கேனாட் பி நாட் அக்செப்டபிள். ஓகேங்களா? நீங்க டிக்ளரேஷன்ல இந்த மாதிரி தயவு செய்து கேப்சல் லெட்டர் எழுதாதீங்க, ஸ்மால் லெட்டர்ல எழுதி நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்கேனிங் டாக்குமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அதை வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா அப்லோடிங் ப்ராசஸிங் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதுல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டோஸ் அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தம்ப் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணணும், அப்புறம் உங்களோட ரெசியூமே, அதுக்கப்புறம் உங்களோட டிக்ளரேஷன் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். Just on browser on selectly for screen scanner or thumb impression for declaration after the resume will be saved அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளிக் ஓபன் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு வந்து முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதனால பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஷார்ட் செக்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. ரெகுலர் பேஸ்டா வந்து நிறைய ஜாப் லிங்க்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஜாப் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஜாபை கண்டிப்பா நான் வந்து அப்லோட் பண்றேன் யூடியூப்ல. ஓகேங்களா? ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இஸ்